வணக்கம். இன்னா நாற்பது 13வது பாடலை பார்க்கலாம். மணியிலா குஞ்சரம் வேந்து ஊர்தல் இன்னா, துணிவில்லார் சொல்லும் தருகன்மை இன்னா, பணியாத மன்னர் பணிவு இன்னா, இன்னா பிணியன்னார் வாழும் மனை. இந்த பாடலில் 4 குறிப்புகள் இருக்குது. ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதலாவது, மணியில்லா குஞ்சரம் வேந்து ஊர்தல் இன்னா. அரசனுடைய வருகையை முன்னரே அறிவிக்கக்கூடிய மணியை அணியாத யானை மேலே ஏறி வர்றது மன்னருக்கு அழகு அல்ல. ஏன்னா அப்படி அறிவிப்பு மணி இல்லைன்னா யானை மேலே யாரோ போகிறாங்க அப்படின்னு பார்க்குறவங்க நினச்சிக்குவாங்க. மன்னருக்கு அது மரியாதையாக இருக்காது, அது துன்பம் தருவது. ரெண்டாவது, துணிவில்லார் சொல்லும் தருகன்மை இன்னா. துணிவில்லாதவங்க சொல்லக்கூடிய வீரவசனங்கள் பயனில்லாதவை, அதனால் அது துன்பமானது அப்படிங்கிறது இதோட பொருள். இதுக்கு உதாரணமாக இந்த முல்லா கதையை எடுத்துக்கலாம். ஒரு முறை முல்லா ஒரு தேநீர் கடைக்கு போனார். அங்கே சில படை வீரர்கள் நின்று தாங்கள் செய்த வீர தீர செயல்களை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. உடனே முல்லாவும் தானும் ஒரு முறை போர்க்களத்தில் ஒரு எதிரியோட 2 கால்களையும் வெட்டி வீழ்த்தினதாக சொன்னார். உடனே அங்கே இருந்தவங்க ஆச்சரியப்பட்டாங்க. ஒருத்தர் கேட்டார், ஏன் முல்லா, நீங்கள் தலையை வெட்டியிருக்கலாமே, ஏன் காலை வெட்டினீங்க அப்படின்னு. அதுக்கு முல்லா சொன்னார், நான் போகிறதுக்கு முன்னாடியே யாரோ அவனோட தலையை வெட்டிட்டாங்க அப்படின்னு. இதை கேட்கும்போது எப்படி நகைப்புக்குள்ளான செயலாக இருக்குதோ அதுபோல தான் துணிவில்லாதவங்கள் பேசக்கூடிய வீரவசனங்களும் நகைப்புக்கும் ஏளனத்துக்கும் உள்ளாகும். அது துன்பமானது. மூன்றாவது, பணியாத மன்னர் பணிவு இன்னா. இதுக்கு முன்னாடி ஒருபோதும் வணங்கியிராத ஒரு மன்னன் தற்போது திடீர்னு வந்து வணங்கினால் அது தீமைக்குரியதாக இருக்கும். அதனால் அது துன்பமானது அப்படின்னு இதோட பொருள். அந்த வணக்கம் போலியானது. வெளிப்புறமாக வணங்குவது போல தோன்றினாலும் உள்ளே பகையை வச்சிருப்பாங்க, அதனால் அது துன்பமானது அப்படிங்கிறது பொருள். இதை பற்றி கூடா நட்புங்கிற அதிகாரத்தில் வள்ளுவர் இப்படி சொல்கிறார். தொழுத கையுள்ளும் படை ஒடுங்கும், ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து அப்படின்னு. ஒன்னார் அப்படின்னா பகைவர். பகைவர் 2 கைகளால் தொழுது கொண்டு வந்தாலும் அந்த கைகளுக்குள்ள படைக்கருவியை மறைச்சி வச்சுருப்பாங்க. அந்த வணக்கம் போலியானது, வஞ்சகமானது அப்படிங்கிறது இதோட பொருள். அதுபோல தான் அவங்க அழுது கொண்டே வந்தாலும் அந்த கண்ணீரும் வஞ்சகமானது அப்படிங்கிறது இந்த குறள் சொல்லக்கூடிய பொருள். இதற்கு உதாரணமாக பெரிய புராணத்தில் வரக்கூடிய மெய்ப்பொருள் நாயனார் பற்றிய செய்தியை எடுத்துக்கலாம். மெய்ப்பொருள் நாயனார் திருக்கோவிலூரில் வாழ்ந்த ஒரு மன்னர். முத்தநாதன் அப்படிங்கிற ஒரு அண்டை நாட்டு மன்னன் அவரோட பகை கொண்டிருந்தான். பல முறை அவரோட போர் செய்தான். ஆனால் ஒரு முறை கூட அவனால் வெற்றி பெற முடியல. போரில் நேருக்கு நேராக மோதி அவரை ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறத உணர்ந்த முத்தநாதன் வஞ்சகத்தால் அவரை கொல்லணும்னு முடிவு செஞ்சான். சிவனடியார் போல வேஷம் போட்டு அவரை சந்திக்கிறதுக்கு வந்தான். மன்னருக்கு வீடு பேறு தர்றதுக்கான வழிமுறையை சொல்ல போகிறேன் அப்படின்னு எல்லா காவலையும் கடந்து அவர் இருந்த தனி அறைக்குள்ளே நுழைஞ்சான். இறைவன் அருளி செய்த ஆகமங்களில் ஒன்று என்கிட்ட இருக்குது, அது வேறு எங்கேயுமே கிடைக்காதது, அதை உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு அவர்கிட்ட போய் சொன்னான். தான் கொண்டு வந்திருந்த ஏட்டுச்சுவடிகளை பிரிக்கிறது போல பாவனை செஞ்சான். மெய்ப்பொருள் நாயனாரும் அவனை வணங்குறதுக்காக குனிஞ்ச சமயத்தில் தான் மறைச்சி வச்சிருந்த கத்தியை எடுத்து அவரை குத்திட்டான். அதைத்தான் இந்த பாடல் பணியாத மன்னர் பணிவு இன்னா அப்படின்னு சொல்லுது. 4வது குறிப்பு, இன்னார் பிணி அன்னார் வாழு மனை. கணவருக்கு பிணி போன்ற மனைவியர் வாழ்கின்ற வீடு துன்பமானது அப்படிங்கிறது இதோட பொருள். முதல்ல நோய்க்கும் பிணிக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். நோய் அப்படிங்கிறது வந்தால் சில நாட்களில் சரியாயிடும். ஆனால் பிணிங்கிறது மருந்து சாப்பிட்டா அப்போதைக்கு சரியாகிறது போல தோன்றும், ஆனால் திரும்பவும் வரும், என்னென்னைக்கும் நிலைச்சும் இருக்கும். உதாரணத்துக்கு பசி பிணி அப்படின்னு சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா சாப்பிட்ற நேரத்தில் அது இல்லாமல் போகிறது போல தோணும், ஆனால் சில மணி நேரத்தில் அது திரும்பவும் வந்துடும். அதுபோல தான் சண்டையிடும் மனைவியும். கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வருவது இயல்பு தான், ஆனால் அது நோய் போல எப்போவாவது வந்து உடனே சரியாயிட்டா நல்லது. பிணி போல நீடிச்சிருக்குமானா அந்த வாழ்வு துன்பமானது. குணசாலியான பெண் தன்னுடைய கணவனுக்கு கிரீடமாக இருக்கிறாள், அவமானத்தை உண்டாக்குகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியாக இருக்கிறாள் என்று பைபிள் நீதிமொழி ஒன்று சொல்லுது. உலகத்தில் மிகவும் கொடுமையானது எது அப்படிங்கிறத பற்றிய ஔவையார் பாடல் ஒன்று இப்படி சொல்லுது. கொடியது கேட்கின் நெடியவு வேலோய், கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை,
அதனினும் கொடிது ஆற்றொணா கொடுநோய், அதனினும் கொடிது அன்பிலா பெண்டிர், அதனினும் கொடிது இன்புற அவர் கையில் உண்பது தானே. இந்த பாடலோட பொருள் என்னென்னா, இந்த உலகத்திலே மிகவும் கொடுமையானது எதுன்னு கேட்டால் அது வறுமை. அந்த வறுமையும் இளம பருவத்தில் வந்தால் அது மிக கொடுமையானது. அந்த வறுமையை விட கொடுமையானது தீராத கொடிய நோய். அந்த தீராத நோயை விட கொடுமையானது என்னென்னா அன்பே இல்லாத பெண்ணோட வாழ்வது. அதை விட கொடுமையானது என்னென்னா அப்படிப்பட்ட ஒரு பெண் கையால் உணவு வாங்கி உண்பது தான் அப்படின்னு ஔவையார் குறிப்பிடுறார். அதுதான் இன்னா பிணியன்னார் வாழு மனை பாடல் சொல்லக்கூடிய பொருள். தொடர்ந்து சிந்திப்போம். நன்றி.